நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சி ஆரம்பித்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக தேர்தலில் களமிறங்குகிறார். அவர் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பதுதான் பலருக்கும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது தாவேகாவினுடைய தொண்டர்களை தாண்டி தமிழக மக்களுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அவர் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்பதுதான். அதில் பலரும் சொல்லக்கூடியது இப்போது பனையூர் தாவேகா வட்டாரம் தெரிவிக்கக்கூடிய தொகுதி எதுவாக இருக்கிறது என்றால், கள்ளக்குறிச்சியை தான் அவர் இப்போது குறிவைத்திருக்கிறார். ஏனென்றால் கள்ளக்குறிச்சி தொகுதி என்பது தென் தமிழகத்துக்கும் வட தமிழகத்துக்கும் இடைப்பட்ட ஒரு தொகுதி. இந்த தொகுதியில பார்த்தோம் என்றால் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக விஜய் ரசிகர்கள் அதிகம். அதனால விஜயினுடைய பிரச்சாரத்துக்கு இது கூடுதல் பலமாக அமையும் என்பதால், அந்த தொகுதியை விஜய் டிக் அடிச்சிருக்கதா பனையூர் வட்டாரங்கள் தெரிவிக்குது. இதனை அடுத்து இந்த தொகுதி மட்டும் இல்லாம இன்னும் சில தொகுதிகளையும் அவருடைய பட்டியல்ல வச்சிருக்காங்களாம். அதுல அடுத்து கள்ளக்குறிச்சியை விட்டா அடுத்து எந்த தொகுதிக்கு போகலாம் அப்படின்னா, விஜயனுடைய அடுத்த சாய்ஸ் நாகப்பட்டினமா தான் இருக்குது. இதை தவிர்த்து இன்னும் ஒரு 10 தொகுதிகளும் அவருடைய பட்டியல்ல இருக்குது. குறிப்பாக அந்த தொகுதிகள் எது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, மதுரை மேற்கு, தூத்துக்குடி, சோழிங்கநல்லூர் இப்படி ஒரு 10 தொகுதிகளையும் அவருடைய லிஸ்ட்ல வச்சிருக்காங்களாம். இதுல எதுல போட்டியிட போகிறார் அப்படிங்கிறது குறித்து ஆலோசனைகள் போயிட்டு இருக்கு. இதுல குறிப்பா நாகப்பட்டினமும், கள்ளக்குறிச்சியும் தான் இதுவரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவல் படி இந்த இரு தொகுதிகள்ல ஏதாவது ஒரு தொகுதியில அவர் போட்டியிடலாம் அப்படின்ற தகவல் தான் நமக்கு பனையூர் தாவேகா வட்டாரத்திலிருந்து கிடைச்சிருக்கு.